ஆனா இவங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. தப்பக்குன்னு குதிச்சார் ஆத்துக்குள்ள குதிச்சு காப்பாத்திட்டார். எப்படி எங்களை காப்பாத்தின? எந்த பாவம் பண்ணல. அப்ப சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? நான் பாவம் பண்ணியிருப்பேன், எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் கேட்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையில நான் குளிச்சு உங்களை காப்பாத்திட்டேன். அப்போ பாவம் யாருக்கெல்லாம் போகலைன்னா நம்பிக்கை இல்லாம அங்க குளிச்சவனுக்கு எவனுக்கும் பாவம் போவார். புரியுதா கதை? புரியுதா? அப்போ முழு நம்பிக்கையோட எதை செய்தாலும் அதுக்கு பலன் உண்டு. இப்போ நம்ம கங்காலேருந்து யமுனாலேருந்து இமய முதல் குமரி வரை இருக்கிற தீர்த்தத்தை இங்க கொண்டு வந்துட்டோம். அப்படின்னு தண்ணி தெரியுதா? உள்ள தண்ணி, இப்ப இந்த குடத்துக்குள்ள தண்ணி இருக்கு, எல்லா தீர்த்தத்தையும் ரப்பி வச்சிருக்கோம். தெரியுதா? தெரியல. இப்ப நம்ம என்ன சொல்லலாம்? தண்ணி தெரியல சொல்லலாம். அப்புறம் இல்லைன்னு சொல்லலாமா? நிறைய பேர் சாமி இல்லை இல்லைன்னு சொல்லினே இருக்கிறான். நிறைய பேரு சாமி இல்லைன்னு சொல்றான். அந்த நாய் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தரும் ஒத்துக்கிறது. புரியுதா? சாமி இருக்க, நம்புறவனுக்கு இருக்க, நம்பாதவனுக்கு இருக்க மாட்டார். அதேதான். இப்ப நம்பணும்னா உள்ள எதை செய்தாலும் எல்லாரும் செய்யறாங்கன்னு நம்ம செய்யக்கூடாது. முழு ஆத்மார்த்தமானது உள்ளன்போட எதை கேட்டாலும் சுவாமி கொடுப்பார். நியாயமான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் வைங்க, சுவாமி நிறைவேற்றுவார். அதுக்கு உதாரணம் உங்க ஊரு, உங்க கோயிலு, உங்க திரௌபதி அம்மன் தான். வேற எதுக்கும் போக வேண்டாம், வெளியில தான் போய் தேட வேண்டாம். 60 நாள்ல ஒரு ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் பண்ற அமைப்பை சுவாமி கொடுத்துருக்கிறாருன்னா உங்களை ஆனந்தமா சுவாமி வச்சுக்குவா. ஓம் எழுந்தருள்க நின்றல்க இடையிடுதல் முப்பேரொழிகிட்டல்க எந்திசை காத்தருள்க திருச்சிற்று கண்டருள்க பசுவின் பால்மடி கண்டருள்கவே உச்சிக்கு நீர் உட்கொள்ள நீர் திருவடிக்கு நீர். புனித நீருக்கான வழிபாடு. சாமனை வாழ்க்கையானது ஜோடி தொழுவார்